பிதாவாகிய கடவுளாலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சத்தியமும் சமாதானமும் பெருக கழுவது என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் சார்ந்த சேலம் சபை சார்பாக கடவுள் மூலியமா உங்களுக்கு நன்றியை எடுத்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நம் பாடத்தின் தலைப்பு தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இரு என்ற தலைப்பின் கீழ் சற்று நேரம் கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்கக்கூடியதா இருக்கும். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:47. கடவுளை துதித்து ஜனங்கள் எல்லாரும் கடவுளை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கடவுள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஆமாம் அன்பு சகோதரி சகோதரி, வேத வசனம் சொல்லுகிறது, கடவுளை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். முதலாவது ரட்சிப்பு என்றால் நாம் கொஞ்சம் சின்னதா பார்க்கலாம். ரட்சிப்பு என்றால் முதலாவது பிதாவாகிய கடவுளையும் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பதே ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. இப்படியாப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். இப்ப ரட்சிப்பை பெற்றக்கூடிய நாம் யார் நிமித்தம் இன்னைக்கு சபையில் ஒன்று கூடுகிறோம்? கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் தான் ஒன்று கூடுகிறோம். சில சகோதரர்கள் திருச்சியிலிருந்து இருக்கிறாங்க, சில சகோதரர்கள் கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னையிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப நம்ம யாரோட வார்த்தையின் மூலியமா இருக்குன்னா, கர்த்தர் நம்மளை அழைத்தது நிமித்தம் தான் வந்திருக்கோம், தவிர மனிதர்களுடைய சுய பெருமையினால வரல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வந்திருக்கோம். வாசிக்கலாம். எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். எபிரேயர் 9:28. ஆமா, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாதரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஆமாம் அன்பு சகோதரிகளை, வேதவசனம் சொல்கிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமாவார். அப்ப முதல் விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமியில் வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வரணும்? பிதாவாகிய கடவுள் ஆதாமை படைத்ததற்கான காரணமே என்னன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமியில உண்டாக்கும். அதற்காக தான் பிதாவாகிய கடவுள் ஆதாமை படைத்தார். ஆனா தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியில உண்டானுச்சான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல, கம்மி. அதனால்தான் பவுல் சொல்கிறார், எல்லோரும் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். இரண்டாம் முறை அவர் வருவதற்கான காரணம் என்ன? தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கும்படி இரண்டாம் தரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப இரண்டாம் முறை யாருக்காக வர போறோம்னா, நம்மளுக்காக தான் வர போறார். இந்த ரட்சிப்பை பெற்றக்கூடிய நம்மளுக்காக தான் வர்றார். நாம யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்மளுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் விசை அவர் வரப்போகிறார். அன்பு சகோதரர்களே, இதை குறிச்சு மத்தியில ஒரு ஊமையை சொல்ற, வாசிக்கலாம். மத்திய 25:1 வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்கும். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து மத்தியில ஒரு ஊமை சொல்றாரு. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போன 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்குது. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களையும் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டி அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமாய் இராதபடி
நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப யாருதான் மணவாளன் கூட பிரவேசிச்சாருன்னா அவருக்காக ஆயத்தமா இருந்தவங்க தான். அப்ப ஆயத்தமா இல்லாதவர்கள் இவங்க 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா மணவாளன் வீட்டுக்குள் யார் தான் பிரவேசிச்சாங்கன்னா இந்த 5 பேர் தான் பிரவேசிச்சாங்க. அப்ப இந்த 5 பேர் எப்படியாப்பட்டவங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமா இருந்தவங்க, அந்த மணவாளனுக்காக ஆயத்தமா இருந்த கன்னிகள். இன்னைக்கு நாம கூட எப்படின்னா இந்த 5 பேர் போல அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால்தான் மத்திய 25:13 வாசிக்கலாம் சிஸ்டர். நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமாம் அன்பு சகோதரர்களே, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கும்படியால் விழித்திருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வர போறக்கூடிய நாள் நம்மளுக்கு தெரியுமா கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு கம்மி தான். ஒரு சிலர் அவர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க, சில பேர் வர போறான்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த யுத்தங்கள் செய்திகளெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது, அமெரிக்காவுக்கு ஈரான் நடக்குது, இயேசு கிறிஸ்துவோட வருகையே வந்துச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஜெபம் தான் நம்மளுடைய பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும் அன்பு சகோதரர்களே. நீதிமொழிகள் 28:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:18. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். அப்ப இந்த உத்தமமா இருக்கக்கூடிய நாம் எந்த வழியில் நடக்கக்கூடியவர்களா இருக்கு? நம்மளுக்கு 2 வழி ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இடுக்கமான வழி, இன்னொன்னு விசாலமான வழி. இன்னைக்கு நம்ம எந்த வழியில் நடக்கக்கூடியவர்களா கேட்டா கண்டிப்பா இங்க கூடி இருக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம இடுக்கமான வழியில் நுழையக்கூடியவர்கள் தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் கடவுளுடைய வார்த்தையை ஆயத்தமா கேட்கக்கூடியவர்களா இருக்கும். ஏன்னா கடவுளை மகிமைப்படுத்த நாம வந்திருக்கோம். அதனால்தான் வசனம் சொல்கிறது, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான் சொல்லுது. மத்திய 7:14 வாசிக்கலாம் சிஸ்டர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிற யாரு? சிலர். அந்த சிலர் யாரு? நாம தான். சந்தோஷமா சொல்லலாம், அந்த சிலர் யாருன்னா நாம தான். அந்த இடுக்கமான வாசல் வழி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற சகோதரி கேட்டா தெரியுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் வாழக்கூடிய சூழ்நிலை என் என்னுடைய கஷ்டமே பெருசு சொல்லுவாங்க. ஆனா இந்த கஷ்டத்தின் நிமித்தம் நம்ம கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த இடுக்கமான வழியும் நம்மளுக்கு தெரியக்கூடியதா இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:17. 2 கொரிந்தியர் 10:17 வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் கடவுளை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமாம் அன்பு சகோதரர்களே, மேன்மை பாராட்டுகிறவன் கடவுளை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இன்னைக்கு என்னை குறிச்சு நான் மேன்மை பாராட்டினா எனக்கு ஏதாச்சும் லாபம் இருக்குதுங்களா? சத்தியத்தை தெரிஞ்சு என்னை குறிச்சு நான் இன்னைக்கு மேன்மை பாராட்டுறேன், சத்தியம் எனக்கு தெரியுது, சில பேருக்கு சத்தியம் தெரியாம சொல்லிட்டு என்னை குறிச்சு நான் மேன்மை பாராட்டினா அது ரொம்ப இதா இருக்குது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:18. தன்னை அப்ப யார் உத்தமன்? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமனா? என்னை குறிச்சு நான் புகழணும்னா நான் உத்தமனா கேட்டா இல்ல. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இன்னைக்கு அன்பு சகோதர சகோதரர்களே, உலகத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற சகோதரர்கள் தன்னைத்தானே புகழ்ந்துக்குவாங்க அதிகமா. என்னால முடியாது, யாராலுமே முடியாது, நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், ஏன்னா எனக்கு அவ்வளவு திறமை இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப திறமை உள்ளவன் தன்னைத்தானே புகழ்வாங்க. ஆனா நாம அப்படி சொல்லலாமா? ஆனா பவுல் ஒரு வசனம் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப என்னை பலப்படுத்தக்கூடியவர் யாரு? நம்மளை பலப்படுத்தக்கூடிய யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் வசனம் சொல்லுது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால புகழப்படுகிறவனே உத்தமன். இன்னைக்கு என்னை நான் புகழணும்னா நான் உத்தமனே இல்ல. இன்னைக்கு நான் இங்க நின்று 35 வருஷம் நான் சப்ஜெக்ட் சொன்னாலும் சரி, 50 வருஷம் நான் சத்தியம் தெரிஞ்சதுனாலும் சரி, தன்னை குறிச்சு நான் பெருமை பாராட்டினா அதனால எனக்கு ஒரு லாபமும் இல்லை அன்பு சகோதரர்களே. வாசிக்கலாம் யோபு 1:18 வாசிக்கலாம். யோபு 1:8 வாசிக்கலாம் சார்.
யோபு யோபு ஒண்ணு ஒண்ணு. ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க கடவுள் ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினமாகிய அவரை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. இங்க யோபுவை குறித்து யார் தான் சாட்சி கொடுக்குறாங்கன்னா கடவுளே சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு யோபு உத்தமனாய் வாழ்ந்தார். அன்பு சகோதர சகோதரி, யோபு தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனா நமக்கு நல்லாவே தெரியும். தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாரு, தன்னுடைய செல்வத்தை இழந்து போனாரு, தன்னுடைய 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் எல்லாத்தையுமே எத்தனை நாள் இருந்தாரு? ஒரே நாளில் இழந்து போனாரு. அதை இழந்து போனதோட சரி, அவர் எங்கேயாச்சும் சரி தன்னுடைய உத்தமத்தில் அவர் தவறுனாரா கேட்டா இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட சரி அன்பு சகோதர சகோதரி, யோபுவை பத்தி நான் இங்க பேசுறது பெரிய விஷயம் இல்ல. யோபுவை போல நான் உத்தமனா இருக்கணும், அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அன்பு சகோதர சகோதரி, வாசிக்கலாம் யோபு 1:21 வாசிக்கலாம். ஆமாம் அன்பு சகோதர சகோதரியே, யோபு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்பேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுளுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு உத்தமுள்ள ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் பாத்தீங்களா? கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு மிகப்பெரிய லாஸ் வந்துச்சு, யோபு போல் நம்மளால சொல்ல முடியுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் யோபு 1:22 வாசிக்கலாம். அதுலயே இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, யோபு பாவமும் செய்யவில்லை, அவரை பற்றி குறையும் சொல்லவில்லை. யோபு 2:8 வாசிக்கலாம். அ- ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, யோபு அவர் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே இழந்து போனாரு, ஆனா அவருடைய சரீரத்துல மிகப்பெரிய பருக்கள் வந்துருச்சு. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்தாரு. அப்பொழுது அவர் மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆல்ரெடி இந்த மனைவி யோபுவோட வாழ்ந்திருப்பாங்க, யோபுவோட ஆசீர்வாதத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க ஆறுதலா இருக்கக்கூடிய மனைவி என்ன சொல்றாங்க? கடவுளை தூசித்து நீ ஜீவனை விடு அப்படின்னு சொல்றாங்க. அன்பு சகோதர சகோதரி, முதல் மனிதனாக ஆதாம் எது நிமித்தம் விழுந்து போனாரு? ஸ்திரீயே முதலில் வஞ்சிக்கப்பட்டவள். முதல் ஆதாம் யாரால வஞ்சிக்கப்பட்டாங்களா? இந்த ஸ்திரீ நிமித்தம் தான். அந்த கனியை புசிச்சு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாங்க. அதே போலதான் இங்க யோபுவோட மனைவி, நீ தேவனை தூசித்து நீ ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. சாத்தான் எப்படியாவது யோபுவை விளை வைக்கலாம்னு நினைச்சார், ஆனா யோபுவை விளை வைக்க அவரால் முடியல. அதுக்கு யோபு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், கடவுள் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, அதற்கு அவர், நீ பைத்தியக்கார் பேசுகிறதை போல பேசுகிறார், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு யாரை தான் கடிந்து கொள்றாங்கன்னா தன்னுடைய மனைவியை தான் கடிந்து கொள்றாரு, தவிர எந்த இடத்திலுமே கடவுளை அவர் குறை சொல்லக்கூடியவளா இல்ல. யோபுவோட உத்தமம் மிகப்பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கு. எத்தனை தடவை நம்ம யோபு பத்தி பிரசங்கிச்சிருப்போம், யோபு பத்தி பேசியிருப்போம். ஆனா யோபு போல ஏன் நம்மளால வாழ முடியலாம்? நம்மளை நாமளே கடவுளுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமா அன்பு, இந்த வசனம் வாசிக்கலே உண்மையிலேயே ரொம்ப ஒரு உற்சாகமான வார்த்தையாகுது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதாங்க கடவுள் மேல் நம்ம வைக்கக்கூடிய மிகப்பெரிய உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் என்னை கொன்னாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படியாப்பட்ட வாழ்க்கையை யோபு வாழ்ந்திருக்காரு அன்பு சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக இன்னொருத்தரை பத்தி பார்க்கலாம். ஆதியாகமம் 6:6. ஆதியாகமம் 6:6.
ஆமாம் அன்பு சகோதரர்கள், இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஆதியாகமம் மாறாது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. முதல் கடவுள் எங்கதான் மனஸ்தாபம் படுறாருன்னா, இந்த நோவா காலகட்டத்தில் தான் கடவுள் மனஸ்தாபப்படக்கூடியவராகிற அன்பு சகோதர சகோதரிகளே. அதே வாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்போ- சிஸ்டர் 6:9 வாசிக்கலாம். 6:9 சிஸ்டர். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் எப்படி இருந்தாருன்னா நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு, கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு. இன்னைக்கு நோவா காலகட்டம் மாதிரி இருக்குதுங்களா இல்லையா கேட்டா கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு தான் இஷ்டம் போல எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம். இன்னைக்கு ஒரு சகோதரி நான் என் இஷ்டம் போல எப்படி வேணா வாழலாம், தன்னுடைய குடும்பத்துல நான் எப்படி வேணா பிரிஞ்சு வாழலாம்னு தானே என்ன வேணா எப்படி வேணா வாழலாம். ஆனா இங்க நோவா எப்படி இருக்கிறாரு? உத்தமனும் நீதிமானமா இருக்காரு. அன்பு சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். அதிலே ஆதியாகமம் 6:11. பூமியானது கடவுளுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆமாம் அன்பு சகோதரர்களே, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேடா இருந்தது. அந்த பூமி கொடுமையினால் நிறைந்திருந்துச்சு. அன்பு சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த நோவாவுடைய காலகட்டத்துல ரொம்ப அதிகமான பாவம் பெருகுனுச்சு. ஆனா அந்த இடத்துல நோவா எப்படி இருந்தாருன்னா ஒரு நீதிமானா இருந்தாரு, கடவுளுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்தார். அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு கூட நோவா காலகட்டத்தில் நடந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில் நாம எப்படி இருக்குன்னா அவருக்கு முன்பாக நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். அதுக்குதான் உங்களையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டாரு. இன்னைக்கு நான் எப்படி வேணா வாழலாம்னு சொன்னா கடவுள் என்ன தெரிஞ்சுக்க மாட்டாரு. கடவுளை பின்பற்றக்கூடிய நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இப்படிதான் வாழணும்னு. கடவுளை தெரியாத சொன்னாங்க எப்படி வேணாலும். ஆனா நம்மளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அந்த வஸ்திரத்தை கரையாக்க கூடாது. அன்பு சகோதர சகோதரி, வாசிக்கலாம் சங்கீதம் 19:12 வாசிக்கலாம். சங்கீதம் 19:12. ஆமாம் அன்பு சகோதரர்களே, சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடைக்கும் பிழைகளில் இருந்து என்னை சுத்திகரியும். அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர் 19:13. ஆமாம் அன்பு சகோதர சகோதரர்களே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலைக்கருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களா இருப்பேன். எப்போது? யார் தன்னுடைய வாழ்க்கையில பிழைகளை உணர்கிறார்களோ அவர்கள் உத்தமர். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தவறு செஞ்சுட்டேன், கடவுளை பற்றி தெரிஞ்சு பிதாவாகி கடவுளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தையும் தெரிஞ்சு நானு ஒரு பாவம் செஞ்சுட்டுனா அந்த பிழையை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்க வல்லவரா இருக்காரு. ஆனா அவர் எனக்கு மன்னிச்சேன்னா மன்னிக்கிறேன்னா என்னுடைய இஷ்டம் போல அவர் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதனாலதான் வசனம் சொல்லுது, யார் தன்னுடைய வாழ்க்கையில் பிழையை உணர்கிறார்களோ அவர்கள் உத்தமமாவார்கள். இதுல வேதத்திலிருந்து ஒரு சிலரை பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 26:34 வாசிக்கலாம். 26:34. இயேசு அவரை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசு அவரை நோக்கி, இந்த ராத்திரியில் சேவல் கூவுகிறதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொன்னாரு? பேதுருகிட்ட சொன்னாரு. அப்ப பேதுரு அதுக்கு என்ன சொல்றாரு? வாசிக்கலாம் 26:35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆமாம் அன்பு பேதுரு என்ன சொல்றாரு? அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீஷர்கள் எல்லோரும் அப்படிதான் சொன்னாங்க. பேதுரு என்ன சொன்னா, நான் ஆண்டவரே யாரு போனாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களை மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு பேதுரு மட்டும் சொன்னாங்க கேட்டா பேதுரு கூட இருந்த எல்லாருமே சொன்னாங்க. வாசிக்கலாம் 26:73. 26. அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பார். 26:73. சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவர்,
உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அது கீழ் வசனம். அப்பொழுது அவர் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. ஆமாம் அன்பு சகோதர சகோதரர்களே, அப்போது அவர் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். உங்க கூட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன இவரு என்ன சொல்றாருன்னா, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்பு சகோதர சகோதரர்களே, அப்பொழுது பேதுரு சேவல் கூவியதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்ன வசனத்தை நினைச்சுதான் அவர் அழுந்தார். எதை குறிச்சு அழிஞ்சார்னா, ஐயோ ஆண்டவரை நான் மறுதளிச்சுட்டேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கொண்டு அவர் அழுவ கூடிய அந்த அன்பு சகோதர சகோதரர்களே, பேதுரு அந்த இடத்துல நினைச்சிருந்தா அவர் அழுவை கூட தேவையே இல்லை. ஏன்? அந்த இடத்துல தன்னுடைய பிழையை உணர்ந்தார். பேதுரு அந்த இடத்துல தன்னுடைய பிழையை உணர்ந்தார். ஐயோ கடவுளை நான் மறுதளிச்சிட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தையை கொண்டுதான் அவர் அழுந்தார். பேதுரு நினைச்சிருந்தாரு, ஐயோ இயேசு கிறிஸ்து கூட இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவரை இப்படி கொல்ல போறாங்களே, நல்ல வேலை நான் பொழைச்சா போதுன்னு அவர் போயிடலாம். ஏன் அழுந்தாரு? கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நினைச்சு அவர் அழுகக்கூடியவரா இருந்தாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கி 7:8 வாசிக்கலாம். பிரசங்கி 7:8. பொறுமை உள்ளவர் உத்தமர். யார் உத்தமன்? பொறுமை உள்ளவன் தான் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமன். சரி, பொறுமை நம்மளுக்கு எப்பயெல்லாம் விளங்கணும்? இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இங்க நான் பொறுமையா நின்று பேசலாம், ஆனா என்னுடைய குடும்பத்தில் தான் தெரியும் நான் எப்படியாப்பட்ட பொறுமை உள்ளவன். என்னுடைய மனைவிக்கு தான் தெரியும் நான் பொறுமை உள்ளவனா கோவக்காரன். ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுல போகல சில சண்டைகளாக வரக்குள்ள பொறுமை இருக்குதான் கேட்டது ரொம்ப கம்மி. அதனால்தான் வசனம் சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தின் பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். சரி, பொறுமை நம்மளுக்கு எப்பயெல்லாம் விளங்கலாம்? ரோமர் 12:12 வாசிக்கலாம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும், உபத்திரம் வரக்குள்ளதான் நம்ம பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு உபத்திரமே இல்லாம நான் பொறுமையா இருக்குது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நம்மளுக்கு எப்பயெல்லாம் உபத்திரம் வருதோ அப்ப நம்ம பொறுமையா இருக்கணும். தன்னுடைய குடும்பத்துல வரலாம் உபத்திரம், சபையில வரலாம், வேலை செய்யற இடத்துல வரலாம், இந்த மாதிரி அநேக சூழ்நிலையில நம்மள உபத்திரம் நம்மளுக்கு சுத்தி இருக்கலாம். அந்த நேரத்துலலாம் நம்ம பொறுமையா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு, நான் பொறுமையா இருந்து எனக்கு என்ன பயம்? அதனால ஒண்ணுல அர்த்தம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இப்படித்தான் பிதாவாகிய கடவுளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றக்கூடிய நடக்கக்கூடிய நாம இப்படித்தான் இருக்கணும். அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீடருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம எப்படிதான் கடவுளோட ராஜ்யத்தில் பங்கடைய முடியும்? நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரம் வரும். உபத்திரவம் இல்லாம கடவுளுடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கேற்க முடியாது. அநேக உபத்திரம் நம்மளுக்குள்ள இருக்கும். அன்பு சகோதர சகோதரர்களே, வாசிக்கலாம். லூக்கா 21:19. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆமாம் அன்பு சகோதர சகோதரர்களே, என்னுடைய ஆத்துமாவை நான் காப்பாத்தினா என்ன பண்ணும்? முதல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இந்த பொறுமை எனக்கு இருந்தா தான் கண்டிப்பா என்னுடைய ஆத்துமாவை காப்பாற்ற முடியும். பொறுமை நான் இழந்துட்டேன்னா என்னுடைய ஆத்துமா அவுட். பொறுமை எனக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட பொறுமை உள்ளவர்? அவரு போல இந்த பூமியில ஒருத்தரும் பொறுமையா இருந்திருக்க முடியாது. அவ்வளவு பொறுமையா இருந்தவர் இயேசு கிறிஸ்து. பொறுமையினா அவரு தான். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. இந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கடவுளுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கடவுளுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். அவர் எப்படி இந்த தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த சந்தோஷத்துல அவர் பங்கடைகிறதுக்காக அந்த அவமானத்தை அவர் எண்ணாம போயிட்டார். தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல எப்படி அவர் இடம் பிடிச்சிருந்தோம். அதனால அவருக்கு வந்த அவமானத்தை அவர் எண்ணல.
அந்த அவமானத்தை அவர் என்ன குடியா இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் சொன்னாங்க, இவர் பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது அந்த அளவுக்கு அவர் சொன்னாங்க. வாசிக்கலாம், யோவான் 8:41 வாசிக்கலாம். யோவான் 8:41. நீங்கள் உங்கள் பிதாவாகிய கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் கடவுள் என்றார்கள். ஆமா அன்பு சகோதரி, இயேசு பிரசங்கிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து சுத்தி இருந்த பரிசேயர் சதிசேயர் யூதர்கள் கூட என்ன சொன்னாங்க? நீங்கள் உங்கள் பிசாசின் கிரிகளை செய்கிறீர்கள். இயேசு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ எப்படியெல்லாம் குற்றம் சொன்னாங்க, என்னென்னமோ பேசுனாங்க இயேசு கிறிஸ்துவ. ஆனா அவர் அந்த அவமானத்தை எல்லாம் என்னன்னாரா? என்னல சிலுவையை சகிச்சாரு. தேவனுடைய சிங்காசனத்திற்கு பக்கத்துல போய் வீழ்ச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் அவமானத்தை சகிக்க கூடியதா இருந்தாரு. இன்னைக்கு நம்மளை சுற்றி அவமானம் வந்தாலும் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து போல சகிக்க கூடியவர்களா இருக்கணும். நம்ம அவமானத்தை எண்ணக்கூடாது. நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு போகணும்னா நம்ம அவமானத்தை எண்ணக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் 2 சாமுவேல் 16:5 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரராகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷர் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க தாவீது பொறுமையை குறித்து நம்ம பார்க்கலாம். தாவீது 2 சாமுவேல் 16:5 வாசுவது, தாவீது ராஜா பகியூர் மட்டும் வந்த போது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கேராகின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள மனுஷன் அங்கே அவர் புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். இந்த சம்பவத்தை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா தாவீது ராஜாவா இருக்கும்போது அவரோட பையன் அப்சலோம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை பிடிக்கிட்டார். அப்ப தாவீது அந்த ஊரை விட்டே போகலாம் உள்ள யாரு தூஷிச்சே வராரு? வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:6 வாசிக்கலாம். 2 சகல சாமுவேல். ஜனங்களும் சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரரின் மேலும் கற்களை எறிந்தார். அது 7 வசனம் 16. சீமேயி அவரை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷரே, தொலைந்து போ தொலைந்து போ. ஆமா அன்பு சகோதரர்களே, இங்க பாருங்க, தாவீது ராஜாவா இருக்கும்போது அவருடைய பையன் அப்சலோம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை பிடிக்கணும்னே அந்த ஊரை விட்டு அவரு போகக்குள்ள இந்த சீமை என்ன வர்றான்? தாவீது ராஜாவை தூசிக்கிட்டே வர்றான். சீமை அவரை தூசிட்டு, ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போன்னு யாருன்னா இந்த சீமையை இந்த தாவீதை குறிச்சு தூசிக்கிட்டே வராரு. ஆனா அந்த இடத்துல பாருங்க தாவீது என்ன பண்றாருன்னு வாசிக்கலாம். அதுல 8 வாசிக்கலாம். 16:8. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கடவுள் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கடவுள் ராஜ்யபாரத்தை உன் குமாரராகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். 10 வாசிக்கலாம். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கடவுள் அவருக்கு சொன்னார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, பாருங்க தாவீதை இவர் திட்டிட்டு வராரு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? அதற்கு செரேயாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இன்னைக்கு நம்மள ஒரு சகோதரர் தூசிக்கிட்டே வர்றாரு, நாம இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? கர்த்தர் தான் அவர் கட்டளையிட்டான்னு சொல்ல முடியுமா? அவர் ஒரு வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை திருப்பி பேசுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இங்க தாவீது பொறுமையை பாருங்க. அதற்கு செரேயின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கு என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எவ்வளவு ஒரு பொறுமையா இருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவர் ராஜாவா இருந்தாரு, அவரோட ராஜ்யத்துக்கு கீழ தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? சீமையை அவரையே தூசிட்டு வர்றாரு. தூசிச்சா மட்டும் பார்த்தாரு, கல்ல தூக்கி அடிக்கிறாரு, மண்ணை தூக்கி அடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஆனா தாவீது பொறுமையா இருக்கிறாரு. அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே அவர் கோவப்படல, பொறுமையா இருக்கிறாரு. அன்பு சகோதரர் வாசிக்கலாம். அதிலே 16-11. அர்க்கியானாகிய ஊசாய் என்னும் தாவீதின் பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்? அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமாம் அன்பு சகோதரே, என்னுடைய பையனே என்னுடைய ஜீவனை வாங்க ரெடி ஆகுறான், அவன் இன்னும் அதிகமா தான் செய்வான்.
அவன் என்ன தூசிக்கிட்டு நீ கம்முன்னு வாங்க. அந்த அளவுக்கு தாவீது பொறுமையா இருந்தார். அவர் அந்த இடத்துல நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அவரை சீமையை தூசிச்சாரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துல எதுவும் இல்லாமே பண்ணிருக்கலாம். என்ன தூசிக்கிறான், நீங்க நின்று பாக்குறீங்களா, அவனை தூக்கிட்டு வாங்கடா சொல்லி. ஆனா அவர் அந்த இடத்துல பொறுமை உள்ளவரா இருந்தார். அன்பு சகோதரி, இன்றைக்கு கூட நம்மள சில சகோதரர்கள் பகைச்சா கூட நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். அதுக்காக காலம் வரும், கண்டிப்பா நம்ம அடுத்தடி பேசுவோம். அந்த மாதிரி இருக்கணும். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 16:32 வாசிக்கலாம். பலவானனை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவரை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமாம் அன்பு சகோதரனே, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன்னுடைய மனசை அடக்கிறவன் தான் உத்தமன். அப்ப யார் தான் உத்தமன்? பலவானா இருந்தா மட்டும் பத்தாது, தன்னுடைய மனசை அடக்க தெரியும். இன்னைக்கு மனசை அடக்க தெரியாமதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இதை குறித்து சில பார்க்கலாம். ஆதியாகமம் 39:7 வாசிக்கலாம். தன்னுடைய மனசை எப்படி அடங்கலான்னு. சில நாள் சென்ற பின்பு அவருடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றார். ஆமா அன்பு சகோதர சகோதரி, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சில நாள் சென்ற பின்பு அவருடைய எஜமானின் மனைவி, யாருடைய மனைவி? அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க? யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றால். வாசிக்கலாம் தொடர்ந்து 39:8. தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவர் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஆமா அன்பு சகோதரி, எப்படியாப்பட்ட வார்த்தை இங்க பேச இருப்பாங்க. அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல பாருங்க, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு பாத்தீங்களா யோசேப்பு? அவருக்கு இருக்கிறதோ ஒரு 4 செவத்துக்குள்ளதான் இருந்திருப்பாங்க. ஆனா யோசேப்பு அந்த இடத்துல நினைச்சா என்ன பாவம் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? கடவுளுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடிட்டாரு. அந்த பாவத்தை அழிக்கல. இன்னைக்கு கூட அன்பு சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நான் பாவத்தை அழிக்க முடியுமா கேட்டா கண்டிப்பா அழிக்க முடியாது. இன்னைக்கு நான் பொய் சொல்றேன், அந்த பொய் என்னால அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அதை விட்டு விலகிதான் ஓட முடியும். அதே போலதான் இங்க யோசேப்பு பண்ணாரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 39:10. யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். அவர் அவரோடு சயனிக்கவும் அவரோடு இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனார். 39:12 வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவரோ தன் வஸ்திரத்தை அவர் கையிலே விட்டு வெளியே ஓடி போனார். ஆமாம் அன்பு சகோதரர்கள், என்ன பண்றாரு யோசேப்பு? அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடிட்டாரு, பாவத்தை விட்டு ஓடிட்டாரு. இன்னைக்கு நான் ஒரு பொய் சொல்றேன்னா கூட அந்த பொய்யை என்னால அழிக்க முடியுமா கேட்டா இல்ல. அந்த பொய்யை விட்டு விலகி ஓடிடணும். இன்னைக்கு நம்மளுக்கு பாவம், இன்னைக்கு நம்ம சுத்தி அந்த பாவத்தை விட்டு வழி விலகி ஓடக்கூடியவர்களா இருக்கணும். யோசேப்பு அதுதான் சொன்னாரு. அப்பொழுது அவள் அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றால் அவர் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போயிட்டார். அந்த அளவுக்கு யோசேப்பு கடவுள் மேல் ஒரு உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால்தான் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஏன்னா அவ்வளவு ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. இன்னைக்கு நம்ம யாராவது உத்தமத்தை பத்தி பார்த்தோம்? முதல்ல யோபுவை பற்றி பார்த்தோம். யோபு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருந்தார். அடுத்ததாக யாரை பற்றி பார்த்தோம்? நோவாவை பத்தி பார்த்தோம். அடுத்தது தாவீதை பற்றி, இவரை பத்தி பேதுருவை பற்றி பார்த்தோம். அடுத்தது தாவீதை பற்றி பார்த்தோம், யோசேப்பை பற்றி பார்த்தோம். இப்ப வேத மனிதர்கள் இத்தனை பேர் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதே தெய்வம் தான் இன்னைக்கு நம்மளையும் பின்பற்றி நடக்கிறோம். இன்னைக்கு நாம நம்மளுடைய உத்தமத்தில் எப்படி உறுதியா இருக்கும்? யோசேப்பை பற்றி பேசுறது, தாவீதை பற்றி பேசுறது, இப்படி நான் பேசுறதுனால என்னன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா அவருடைய உத்தமத்தில் எப்படி இருந்தார்களோ அதே போல நானும் உத்தமமா இருக்கும். பைபிளை பற்றி பிரசங்கம் பண்றதுனால ஒண்ணும் இல்லை அன்பு சகோதர சகோதரர்களே. அதே போல நம்ம நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். வசனம் கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:7 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:7.
ஆமாம் அன்பு சகோதரர், நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். வசனம் சொல்லுது, நீதிமான் தன்னுடைய உத்தமத்தில் நடக்கிறான். இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 9 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண போவேன், தினைக்கும் போவேன். என்னுடைய குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. என்னுடைய குழந்தை என்ன பண்ணுது, நான் ஜெபம் பண்ணக்குள்ள அது ஒரு ஒரு 5-6 தாட்டி பார்த்துட்டு அதுவும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா தன்னுடைய தந்தை நான் எப்படி நடக்கணும் அதே போல தான் என்னுடைய பிள்ளை நடக்கும். நான் ஜெபம் பண்றதை பார்த்து என்னோட குழந்தை என்ன பண்ணுது, அது வந்து கதவு தட்டி அப்பா ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுது. நான் பைபிள் படிப்பேன், நான் படிக்கிறத பார்த்து அந்த குழந்தையும் பைபிள் எடுத்து கையில கொடுத்து அப்பா படிக்கலாமா சொல்லுது. ஏன்னா தன்னுடைய தந்தை தான் தன்னுடைய குழந்தைக்கு வழிகாட்டியாகணும். ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் சகோதரர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தக்கூடியவர்களா இருக்கும். நாம இதே மாதிரிதான் இருக்கும். நீதிமான் தன்னுடைய உத்தமத்தில் நடக்கிறான். நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்கும், அவருக்கு பின் அவர் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கும். இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு மிகப்பெரிய படிப்பு பணம் இதெல்லாம் சொல்றதோட கடவுளை பற்றி அதிகமா சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும், பாக்கியவான்களா வளரணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான். பணம் படிப்பு இதை பத்தி சொல்லக்கூடாது. கடவுளுடைய வல்லமை மகிமை அவருடைய பாக்கியத்தை இதெல்லாம் சொல்லக்கூடிய உள்ளாக்கணும். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு இந்த உத்தமத்தை குறித்து பார்த்தோம். இப்படியாப்பட்ட வார்த்தையை கொடுத்த பிதாவாகி கடவுளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கும் சமாதானம் உண்டாவதாக.